நயகரா சொல்யூஷன்ஸின் அன்பு வணக்கங்கள். மனித வளம் ஆகச்சிறந்த வளங்களில் ஒன்று. உலகில் மிகப்பெரிய மனித வளத்தை கொண்ட இரண்டாவது நாடு நம்ம நாடுங்க. அதே நேரம் இன்னைக்கு விவசாயத்தில் மனித வளம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாதாங்க இருக்குது. மனித நாகரிக வரலாற்றிலேயே வேளாண்மை மிக முக்கிய பங்கு வகிச்சிருக்குங்க. விவசாயம் தொட்டு தான் நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்ததுங்க. தொழில் புரட்சி வர வரைக்குமே உலகத்தில் பெரும்பாலான மக்கள் விவசாய தொழிலை தான் முதன்மை தொழிலாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. முன்னையெல்லாங்க நம்ம கிராமங்களில் ஒரு உழவச்சியோட ஒரு நாள் பொழுதுங்கிறது அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஒரு கறி துண்டோ இல்லை செம்மண் துண்டோ எடுத்து பள்ள துளக்கி வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மொடா வச்சுருப்பாங்க, மண் மொடா வச்சுருப்பாங்க. அதில் தண்ணீர் நிரப்பி இருக்கும். அதில் முகத்தை கழுவிட்டு பொறுக்கி வச்சு சுள்ளி எடுத்து அடுப்பை பற்ற வச்சு உலைய வச்சு சோத்தை பொங்கி வச்சுருவாங்க. பொதுவாக செம்பு தூக்கு போனி தான் வச்சுருப்பாங்க. அதில் சோத்தை போட்டுட்டு பொடி நிறையாக ஆரம்பிக்கிற அவங்க பயணம் அதிகபட்சம் 10 கிலோமீட்டர் கூட இருக்குங்க. அவங்க வேலை செய்கிற அந்த நிலத்தை அடையிறதுக்கு நடந்தே தான் போகணும். கதைகள் பேசி விளையாடி கொண்டே சென்று அவர்கள் அந்த நிலத்தில் கால் வைக்கும் நேரமும் சூரியன் பூமியை எட்டி பார்க்கும் நேரமும் ஒடுங்கி போயிருங்க. நிலத்தோட அளவை பொறுத்து நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் ஒரு அரச மரத்தடியிலையோ ஒரு ஆலமரத்தடியிலையோ கூடி நிற்பாங்க. கொத்துக்காரர் வேலைக்கு தக்கன மாதிரி ஆளுகளை பிரித்து விட்டதுக்கப்புறம் மரத்துலேருந்து பிரிஞ்சு போன பறவை கூட்டம் மாதிரி பறந்து கட்டிட்டு வேலையை செய்வாங்க. உச்சி வெயில் முதுகில் பட்டு தோல் கருத்து போன வைரங்கள் தாங்க அந்த உழவனும் உழவச்சியும். முன்னையெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க, ஏற்காரர் சத்தம் போட்டால் கடைசி ஏற்காரருக்கு கேட்காதான். அந்த அளவுக்கு ஒரு நீண்ட வரிசையில் ஏர் பூட்டி உழவு ஓட்டுவாங்களாம். ஒரு சின்ன மலைத்தூரலுக்கு ஒரு டீ கடை கிடைக்குமா இல்லை ஒரு நெல்குடை கிடைக்குமான்னு பார்த்து நம்ம ஒதுங்கிடுவோங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த உழவனும் உழவச்சியும் இந்த சிறு மழை காலங்களையெல்லாம் பெரிதுபடுத்தி ஒரு பொருட்டாகவே அவங்க நினைக்கலைங்க. அந்த மாதிரி சிறுமலை காலங்களில் இப்படி சொல்லுவாங்களாம், எருமை கொம்பு நினைக்கிறதுக்குள்ளே 7-8 தடவை பெஞ்சிட்டு போது மழை, இதுக்கு வேண்டி உழவு நிறுத்தினா பொழப்பு நடக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து அந்த சிறு மலைத்தூரலுக்கு நடுவிலேயே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களாம். பெரும் மழைக்காலமோ இல்லை பெரும் கோடை காலங்களோ தவிர இவங்களோட உழைப்பை எதனாலும் தடுத்து நிறுத்த முடியலைங்க. இவங்க இயற்கைக்கு அஞ்சினவங்க, ஆனால் உழைப்புக்கு அஞ்சினவங்க கிடையாதுங்க. அங்கு உழவர்கள் அப்படி பாடுபட்டு கொண்டு இருக்க இங்கே வயலில் நூற்றுக்கணக்கான உழவச்சிகள் கம்பங்கருது வாசம் காற்றில் மிதக்க ஆற்று நாணல்கள் அதற்கு அசைந்தாட களைப்பு தீரவோ இல்லை கனவுகளை சொல்லவோ ஆளுக்கு ஒரு பாட்டு பாடி அசராமல் வயல் இருப்பாங்களாம். அதில் ஒரு பாட்டுங்க, சாலி குளம் பெருக வேணும், சம்பா நெல் விளைய வேணும், ஏத்து மீன் ஏற வேணும், எங்கே பஞ்சம் தீர வேணும்னு பாடியிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த பாமர கவியின் முன் ஒரு பார் போற்றும் கவிஞனே தோற்று போவானுங்க. மாலை நேரம் வேலை முடிஞ்சு மீண்டும் வீட்டுக்கு நடந்தே தான் வரணுங்க. வர்ற வழியில் கதைகள் பேசி விளையாடி மேல் தீனிக்கு 2 முளைகட்டின பயிரை தின்னுட்டு வீட்டுக்கு ஒரு குளியலை போட்டு வெந்த உணவை தின்னு போட்டு சக மனுஷனோட பேசி ஓஞ்சி 8 மணிக்கெல்லாம் படுத்து உறங்கிடுவாங்களாம். மிக கடினமான உடல் உழைப்பு இருந்தாலும் ஒரு ரசனைக்குரிய நாளாகத்தான் ஒவ்வொரு நாளையும் கடத்தினாங்க. இப்படி விவசாயத்தில் கொட்டி கிடந்த மனித வளம் கால மாற்றத்தில் கரைஞ்சு போய் விவசாய தொழிலாளர்கள் அப்படிங்கிற பகுதியை சுருங்கி போய் நிற்குதுங்க. மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்றவாறு எதிர்காலத்தில் உணவு உற்பத்தி இருக்காதுன்னு, அதனால் பல்லாயிரக்கணக்கானோர் பட்டினியாலும் நோயாலும் மாய்ந்து போவார்கள் என்றும் தாமஸ் மால்தஸ்ங்கிற இங்கிலாந்து அறிஞர் சொல்லியிருக்கிறாருங்க. அவர் சொன்னது ஏதோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இல்லைங்க, ஏறக்குறைய 220 வருடங்களுக்கு முன்னாடி. பாருங்கள், அப்போவே விவசாய உற்பத்திக்கும் மக்கள் பெருக்கத்துக்கும் மிகப்பெரிய முரண்பாடு இருந்திருக்குங்க. இந்த முரண்களுக்காக விவசாயம் வீழ்ந்து விடுமா? அது வீழும் என்பதை நம்மால் தான் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அது வீழாமல் கரம் கொடுத்து உலகிற்கு உயிர் கொடுத்துருக்குங்க விவசாய தொழில்நுட்பங்கள். விவசாயத்தில் முதல் தொழில்நுட்பம் நீர் பாய்ச்சலில் தாங்க ஆரம்பிச்சது. எப்போ ஒரு விவசாயி வாய்க்கா வெட்டி வயலுக்கு தண்ணி கொண்டு வந்தானோ அப்போது தான் முதல் தொழில்நுட்பம் விவசாயத்துக்கு அறிமுகமாச்சுங்க. இன்றைக்கி நீர் பாய்ச்சலில் தொழில்நுட்பம் உச்சம் பெற்று ஆட்கள் பற்றாக்குறைக்கும் தீர்வோடு நம்ம விவசாயிகளுக்கு ஒரு நண்பனா ஒரு ஊழியனா நிற்குதுங்க நம்ம நயகரா சொல்யூஷன்ஸ். காலத்தின் மாற்றம், சரியான காலத்துக்கு மழையின்மை, வறட்சி காரணமாக விவசாய தொழிலாளர்கள் வேறு வேலைக்கு போக வேண்டியதாயிடுச்சுங்க. இருக்கிற கொஞ்ச நிலத்தடி நீரை வச்சு நிறைவாக விவசாயம் செய்கிற தொழில்நுட்பம் இல்லாத அந்த காலங்களில் விவசாயமே செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுச்சுங்க. அதனால் விவசாய தொழிலாளர்கள் வேறு வேலைகளுக்கு தேடி போனது காலத்தின் இயல்பு தாங்க. ஆனால் மறுபடியும் நல்ல மழை பெஞ்சு நீர்நிலைகள் நிரம்பி இருக்கும்போது விவசாயத்தை தொடங்கும் போது வேறு வேலைகளுக்கு போன விவசாய தொழிலாளர்கள் திரும்பவும் விவசாய தொழிலுக்கு வந்தாங்களான்னு பார்த்தா 10% பேர் கூட இருக்க மாட்டாங்க. இதுவும் காலத்தின் இயல்பு தாங்க. அதற்காக விவசாயத்தை செய்யாமல் இருக்க முடியுமா? அது செய்யாமல் இருந்தால் நம்மால் வாழத்தான் முடியுமா? அதனால தான் தொழில்நுட்பங்கள் எப்போதும் விவசாயிகளுக்கு துணை நின்று அதனை செழுமையாக்குதுங்க. ஓரிரு ஏக்கர் தொடங்கி பெரும் பரவடியான விவசாய நிலங்களில் 10-20 பேர் நீர்ப்பாய்ச்சலில் கொடுத்த உழைப்பை ஆள் தேவையே இல்லாமல் நம்ம நயகரா ட்ரிப் இரிகேஷன் செய்து முடிக்குதுங்க.
பெருமளவு நீர் விரயத்தை தடுத்து விவசாயிகளுக்கு செலவை குறைச்சி மகிழ்ச்சியை பரிசாக தருதுங்க நம்ம நயகரா. ஒரு விவசாயி விவசாய தொழிலாளர்களை நம்பித்தான் விவசாயம் செய்யணுங்கிற நிலையை மாற்றி ஒரே ஆள் தன் முழு நிலத்தையும் விவசாயம் பண்ணுற அளவுக்கு தொழில்நுட்பங்களை கொடுப்பதில் முன்னோடியாக இருக்குதுங்க நம்ம நயகரா ட்ரிப் இரிகேஷன்ஸ். சம்சாரி வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தால் காட்டுக்கு தண்ணி கனவுல தான் பாய்க்கணும்னு சொல்லி ஊர்க்காரங்கள்லாம் புது மாப்பிள்ளையை கிண்டல் பண்ணுவாங்களாம். அந்த கனவையும் நம்ம நயகரா நனவாக்கி இருக்குதுங்க. வீட்டில் இருந்தபடியே மொபைல் மூலமாக மோட்டாரை ஆன் செய்தும் ஆஃப் செய்தும் ஆட்டோமேட்டிக் கேட் வால்வ் மூலமாக சரியான அளவு நீரை சரியான நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி செய்துங்க நம்ம நயகரா ஆட்டோமேட்டிக் கேட் வால்வுகள். நம்ம பயிர்களையும் மோட்டார்களையும் முறையாக பராமரித்து விவசாயிகளுக்கு ஒரு சேவகனாக பணி செய்யுதுங்க நம்ம நயகரா. நயகரா ஆட்டோமேட்டிக் கேட் வால்வுகள் நீர் மேலாண்மையில் ஒரு பெரும் பாய்ச்சல்னே சொல்லலாங்க. எப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு வெள்ளாமைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி தேவைப்படுங்க. அந்த குறிப்பிட்ட அளவு தண்ணி பாயிற அளவுக்கு நயகரா கேட் வால்வுகளில் செட் பண்ணிட்டா அந்த பயிருக்கு தேவையான தண்ணி பாய்ந்ததுக்கு அப்புறம் அந்த வால்வு க்ளோஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வால்வு ஓப்பன் ஆயிருங்க. இந்த மாதிரி குறைந்த அளவு மனித வளத்தை மட்டுமே பயன்படுத்தி விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியதில் நயகராவுக்கு பெரும்பங்கு உண்டுங்க. தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தனை அழித்துடுவோன்னு பாரதி சொன்னாருங்க. நம்ம விவசாயத்தை அழித்து ஜகத்தை அழிக்க வேண்டாங்க. விவசாயம் வளர்ப்போம், ஜகத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.